மலையில வாழ்றவங்க இங்க வந்து வனப்பகுதி வாழ்றவங்க வன விலங்கோட சேர்ந்தவங்க மாதிரி தான். காட்டு விலங்கு மாதிரி தான் அங்க வாழ்றதே. காட்டு விலங்கு மாதிரி தான். காட்டு விலங்கும் மலையில வாழ்ற மனிதனும் ஒண்ணே. அப்படிதான் எங்க பொழப்பு ஓடினுக்குது. இங்க ஒரு பாறை மட்டும் ஒத்த பாறை சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இப்போ உட்காந்தோம்னா அவ்வளவுதான், பின்னாடி படுத்துரும். இன்னும் அவ்வளோ வெயில், அவ்வளோ சூடு. சுற்றி பார்த்தா காடு தான் தெரியுது. உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே காணும். ஆக்சுவலாக அதில் ஏறி போனால் உள்ளே ஒரு பாதை போகுது. இனிமேல் அப்படியே போய் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் போகலாமா என்னன்னு தெரியல. ஆட்டுக்குட்டி கத்துது, கேட்குதா உங்களுக்கு? கத்துது. நாய் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. இது நம்மள ஆட்டுப்பட்டி மக்கள். இது உள்ள ஒரே ஒரு குட்டியாட மட்டும் கத்திக்கிட்டு இருக்கு. என்னை பார்த்து பயப்படுது. உள்ள ஒரே ஒரு ஆள் தூங்கலாங்க. சின்னதாக ஒரே ஒரு கட்டில் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா ஏசி மாதிரி இருக்கு கீழே இந்த இடத்துல. இப்போ நீங்களாம் வாழ்ந்தது இந்த வீட்டில் தானேண்ணா? ஆமாம்மா, நாங்கள் சின்ன வயசுல அந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம். செட்டு போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஓ, இதில் தங்கிக்கிறது. இதில் கட்டி போவோம், இதில் படுத்துக்கிட்டு முடுக்க வேண்டியது தான். மலை மேலே மட்டும் சித்தேரி மலை மட்டும் 68 கிராமம். இங்கே அங்கே காட்டுக்குள்ள இன்டீரியரா போய் குடியா இருக்கீங்க. எல்லாம் காட்டுக்குள்ள அந்த காலத்துல வந்தது, பாட்டு காலத்துல நம்மளுக்கே தெரியாது. மேக்சிமம் ரோட்டை ஒட்டி கிராமம் கம்மியா இருக்கு. எல்லாமே அடர்ந்த காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 4-5 வயசுக்கு முன்னாலாம் அந்த சின்ன பாதை நடந்து போறோமே, வயல் ஓரத்தெல்லாம் கறக்குது. அதான் இது கொடிவரி பாதை. ஆமா, கொடிவரி பாதை. வகுத்தறிஞ்சு பிடிச்சின்னா தூக்கு கட்டி தான் முன்ன ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் தூக்கிட்டு போவோம். நானும் அப்படிதான் வாங்குவோம். எங்களாலும் தூக்கிட்டு போனாங்களா எங்க அப்பா எங்க அம்மாலாம். என்ன எங்க பையனுக்கே குழந்தை பிறந்து நைட் நேரத்தில் தூக்கிட்டு போயிருக்கிறோம். ஓ, இந்த ரோடுங்கிறது இப்பதான் வந்து. மக்களே வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்துல நம்ம சித்தேரி மலை பக்கத்துல ஊமத்திங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த கிராமத்துக்கு எந்த வழியா போறேன்னு பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி காட்டுறேன் பாருங்க. பாருங்க மக்களே, இந்த வழியா தான் கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்து ஆக்சுவல் ரூட்டு கிடையாது. நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன். நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இளந்தக்கடை வில்லேஜுக்கு வந்திருந்தேன். அப்போ இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊமத்திங்க கிராமத்துக்கு இந்த வழி நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் நினச்சேன்னா சரி இந்த கிராமத்துக்கு இந்த வழியாக மட்டும்தான் போக முடியும், வேறு வழி கிடையாது நினச்சி இங்கே வந்துட்டேன். ஆனால் இப்போ இங்கே வந்து விசாரிச்சு தான் தெரியுது, இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊமத்தி கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம சித்தேரி பக்கத்தில் அந்த சித்தேரி போகிற ரோட்டில் இருந்தே போகிறதுக்கு வழி இருக்குது. ஆக்சுவலாக நான் தெரியாமல் இதில் வந்துட்டேன். வேறு வழி இல்லாமல் நம்ம இதில் போயிட்டுருக்க மக்களே வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக. இடம் நல்லா இருக்கு மக்களே. முன்னாடி பாருங்கள், முன்னாடி சின்ன ஒரு ஓடை மாதிரி போகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, முன்னாடி ஒரு ஓடை மாதிரி போகுது பாருங்கள். ஆக்சுவலாக அது தண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன். மழை காலத்தில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா பஸ் வசதியோ ஒரு ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ எதுவும் பெருசாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் மக்கள் சொன்னாங்க. நம்ம இந்த வில்லேஜுக்கு போயிட்டு இந்த கிராமம் எப்படி இருக்குது, இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. இங்கே ஒரு பாறை மட்டும் ஒத்த பாறை சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இப்போ உட்காந்தோம்னா அவ்வளோதான், பின்னாடி படுத்துரும். இன்னும் அவ்வளோ வெயில், அவ்வளோ சூடு. கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது மக்களே. இந்த வில்லேஜில் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ கூலிங் ஒன்றும் கிடையாது. மேபி மேலே போனால் எனக்கு கூலிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. மக்களே, கஷ்டப்பட்டு இந்த ஊரை வந்து சேர்ந்துட்டேங்க. எனக்கு முன்னாடி பார்க்கும்போது இதுதான் இந்த ஊரோட எல்லா மாதிரி தெரியுது. இங்கே ஒரு பெரிய புளிய மரம் இருக்குங்க. சுத்தமாக முடியல, பயங்கரமான மேடு. கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஊருக்குள்ளே நிறைய போகலாம் மக்களே. மக்களே மக்களே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க.
முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடைச்சிருக்காங்க, இந்த கிராமத்தை சுற்றியுமே அடைச்சிருக்காங்க. எப்படி உள்ளே போகிறது என்னங்கிறது தெரியல. முன்னாடி ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி போகுது. இதில் போகலாமா இல்லை இது மேலே ஏறி குதிச்சு போகலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே நேரம் அந்த பாதையில் பார்த்தோம்னா உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. எப்படி இந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகுறதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மாட்டு கொட்டகை மாதிரி போட்டிருக்காங்க. முன்னாடி பாருங்க, இதுவுமே உள்ளே போகிறதுக்கு அடைச்சி தான் வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க மாட்டு கொட்டகை. சுற்றி பார்த்தா காடு தான் தெரியுது. உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே காணும். ஆக்சுவலாக அதில் ஏறி போனால் உள்ள ஒரு பாதை போகுது. இதுமேலே அப்படியே போய் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் போகலாமா என்னன்னு தெரியல. ஆனால் முன்னாடி போகிற பாதையை பார்த்தா எனக்கு வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்க. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஏதாவது பாதை ஃப்ரீயாக இருந்துச்சு ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நம்ம குழு கிடச்சதுனா கூட உள்ளே போயிடலாம். சப்போஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அப்படியே மேலே ஏறி குதிச்சு அப்படியே மேலே போக வேண்டியதான் மக்களே. வேறு வழி இல்லை. என்னன்னாலும் சரி பார்த்துக்கலாம். யாரோ எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது ரொம்ப நேரமாக. நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் மக்களே. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் வச்சுருக்காங்க. இது என்ன கல்லுன்னு தெரியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கல்லா இல்லை என்னங்கிறது தெரியல. இதுதான் ஃபாரஸ்ட்டோட எல்லையை குறிக்கிற கல்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஃபாரஸ்ட்லேயும் இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட்டை ஒட்டி வர கிராமங்களில் இந்த மாதிரி கல் இருக்குது மக்களே. மக்களே இங்கே மேலே ஒரு பாதை ஏறுது பாருங்கள். இதில் ஏறி போய் பார்க்கலாம் மக்களே. ஆக்சுவலாக இங்கே முன்னாடி ஒரு சின்ன கொட்டகை மாதிரி இருக்குது. ஆள் இருக்காங்களான்னு தெரியல. ஆட்டுக்குட்டி கத்துது, கேட்குதா உங்களுக்கு? கத்துது. நாய் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. இது நம்மள ஆட்டுப்பட்டி மக்களே. இது இல்லை ஒரே ஒரு குட்டியாட மட்டும் கத்திக்கிட்டு இருக்கு. என்னை பார்த்து பயப்படுது பாவம். சின்ன கிளம்பிடுவோம் இங்கேருந்து. இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அங்கே ஒரு வீடுகள் இருந்ததுன்னு அடையாளம் இருக்குது. வீட்டோட அடி சுவர் மட்டும் சுற்றுச்சுவர் மட்டும் இருக்குது. வீட்டை காணோம். மக்கள் வாழ்கிற பகுதி எந்த பக்கம் தெரியல மக்களே. ஃபுல்லாக பாருங்கள் ஆடு தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்பா பாருங்கள் ஃபுல்லாக புளியா மரம். இப்படி அடியில் வந்தீங்கன்னா ஏசி மாதிரி இருக்குங்க. முன்னாடி ஒரு சின்ன கொட்டகை இருக்குங்க. இந்த விலங்குகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொட்டகை மாதிரி செஞ்சு உள்ள நைட்டு தங்குவாங்க. கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க மக்களே, ஒரு சின்ன ஒரு அழகான வீடு நல்லா இருக்குல்ல. உள்ள ஒரே ஒரு ஆள் தூங்கலாங்க. சின்னதாக ஒரே ஒரு கட்டில் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா ஏசி மாதிரி இருக்குங்க. கீழே இந்த இடத்துல தண்ணியை மறந்து பேக்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. பயங்கரமான தண்ணி தாகமாக இருக்குது. ஏதாவது மக்கள் இருக்கிறத பார்த்தா, ஏதாவது வீடுகள் இருக்கிறத பார்த்தாக்க தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்க்குறேன். நம்ம கண்ணில் யாருமே தட்டுப்பட மாட்டுறாங்க. எவ்வளோ தூரம் இப்படியே போகிறதுன்னு தெரியல. வளைச்சி வளைச்சி ஃபுல்லாக புளிய மரம் தாங்க இருக்குது. எல்லாமே முரட்டு மரம், எல்லாமே ரொம்ப பழமையான மரங்கள். இப்போ இந்த கிராமமே இவ்வளோதானா? அவ்வளோதான், ஒரு 20-30 வீடு இதெல்லாம் அவ்வளோதான். பக்கம் பக்கம் வில்லேஜ் வருது. பக்கம் பக்கம் வில்லேஜ்கள் வருது. இப்போ எல்லாருமே இங்கே தான் வாழ்கிறாங்களா இல்லை வெளியூரில் போய் தான் இருக்காங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியில தான். இங்கேருந்து வந்து வெளியில கேரளா, கோயம்புத்தூர், அப்படி கர்நாடகா போயிடறாங்க. மசூரி எஸ்டேட். ஆமாம், போயின்னு வந்தால் தான் அவங்க போயிட்டு ஏதோ மழை சீசன் இருக்கும்போது இங்கே விவசாயம் ஏதோ மானாவாரி பயிர்கள் செய்வாங்க. இல்லைன்னா அவங்க வெளியில் போயிடுவாங்க எல்லாரும். இங்கே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்காங்க இந்த இடத்துல. ஆமாம், தண்ணி இருக்கும்போது உள்ளூர் விவசாயம் பண்ணுறாங்க. ஆமாம், தண்ணிகள் இங்கே வந்து பிரச்சனைகள் அதிகம் தான். ஏதோ குடிநீர் மட்டும்தான், ஏதோ கவர்மெண்ட் பஞ்சாயத்தில் போட்ட குடிநீர் மட்டும்தான் 2 போர் இருக்குது. டேங்க், மினி டேங்க் இருக்குது, அதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஊர் பேர் வந்து ஊமத்தி. ஓமத்தி. எத்தனை காலமான இங்கே மேலே இந்த மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல? இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க குறைஞ்சபட்சம் அவங்கெல்லாம் ஆண்டிருப்பாங்க. 4 முறைக்கு முன்னால் இருந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஜனத்தொகை குறைஞ்சிருக்கா இல்லை கூடி இருக்கான அந்த ஊரை பொறுத்தவரைக்கும்? எல்லாம் குறைஞ்சி வெளியூர் போயிருக்காங்களா? இல்லை, ஜனத்தொகைகள் வந்து இங்கேருந்து நிலவங்கள் பற்றாக்குறையினால எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. இங்கேருந்து வந்து நிறைய பக்கத்து வில்லேஜுங்கெல்லாம் போயிட்டாங்க. நிறைய வந்து சிட்லிங்கி, இந்த பரவாயில்ல நிறைய அவங்க விருப்பப்பட்ட ஊருக்கு போயிட்டாங்க, குடியேறிட்டாங்க, போயிட்டாங்க.
கிட்டத்தட்ட அப்படின்னா இங்க இருந்து குடும்பங்கள் குடும்பம் ஒரு குறைஞ்சு 50 குடும்பங்கள் போயிட்டாங்க. இங்க அது குடும்பம் குறைஞ்சிருதான். இப்போ நீங்க ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா கஷ்டங்கள் ஆமா தாங்கி இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து அடிப்படை வசதிலாம் எதுவும் கிடையாது. இங்க அடிப்படை வசதிகள்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன போயிட்டு இப்பதான் தார் சாலைகள் இல்ல, மண் சாலை தான். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணும். அது இப்போதான் ஜல்லி போட்டிருக்காங்க. இப்போ ரோடே இப்பதான் போட ஆமா ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் போட்டிருக்கேன், இப்பதான் போடுறாங்க. இப்பதான் போட்டு ஒரு 2 மாசம் கூட ஆகாது. இப்பதான் போடுங்கிறாங்க. அதுக்கு மேல ரொம்ப மோசம் தான். மழை காலங்கள்ல ரொம்ப வண்டி ஓட்ட அது இப்போ 2 வீலர் போறதே கஷ்ட சிரமம் தான். அங்கிருந்து வரும்போது வீடு கட்டுறதுக்கு அது பார்க்கும் போனா டிராக்டர் வச்சுட்டு தான் ஓட்டின்னு வரணும். மண்ணளிச்சாலை முடியறது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி சித்தேரி தான். சித்தேரி தான் ஸ்கூல், அதெல்லாம் சித்தேரி தான். சித்தேரியில +2 வரைக்குமே இருக்குங்களா? +2 வரைக்கும் இருக்கு. காலேஜ்லாம் மேல இருக்குங்களா? காலேஜ் இங்க எங்கேயும் கிடையாது. அரூர் தான். அரூர் போனாதான். அரூர் வந்து அந்த புறம் தான். அதாவது பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா சித்தேரியில பண்ண முடியுங்களா? முடியாது. தருமபுரி தான். தருமபுரி சேலம் தான். விவசாயத்துக்கு தண்ணி பற்றாக்குறை தான், பண்ண முடியாது. விவசாயங்கள் குடிக்கிற தண்ணி மட்டும்தான். அதே பிரச்சனைகள் அதிகம். அதே மழை சீசன்ல கரண்ட் வரலாம், குடிக்கிற தண்ணியும் பிரச்சனை தான். உங்க முன்னோர்கள் எப்படி விவசாயம் பண்ணி வாழ்ந்தாங்க? முன்னோர்கள்லாம் பழைய காலத்துல ஆடு மாடுகள் வச்சு வளர்த்தி அவங்க உழவு ஓட்டி ஒரு விவசாயம் மானாவாரி வானம் பார்த்த பூமி, அது மழை பெஞ்சா வெளியே தானியம். அப்போது காலத்துல மழைகள் நல்லா பெஞ்சது, விளைஞ்சது. இப்போது டிமாண்டு தான். இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம கிணறு போர் எதுவுமே கிடையாது. அதுவும் அந்த போர் கிணறு கூட இந்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த போர் கூட இந்த 10 வருஷத்துக்கு பின்னாலதான். இப்பதான் எல்லாம் அந்த போர் கூட போடுங்கிறாங்க. ஏதோ 2 குடி தண்ணி, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் குடி தண்ணி தான் போடுறாங்க. ஆமா, விவசாயத்துக்கு கிணறோ போரோ யாரும் பெருசா ஏதாவது விவசாயத்துக்கு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி இல்லை இங்க. தண்ணி ஃபுல்லாவே கிழங்கு தான் போட்டிருக்கீங்கன்னா? ஆமா கிழங்கு தான் போட்டுக்கிறோம். அது காட்டு பனிகள் வந்து சாப்பிட்டு போயிடுது. இங்கேயும் அந்த காட்டு எருமை காட்டு பனி எருமைகள் அதிகம். காட்டு எருமைகள் அதிகம். இதெல்லாம் பால் அடைஞ்சு போன வீடுகளான இதெல்லாம்? அது எங்க அப்பா அம்மா இருக்கும்போது இருந்தாங்க. உங்க வீடு தான் அது? அது எங்களது தான் அந்த வீடு. அவர் இருக்கும்போது இருந்தாங்க. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அது சும்மா கிடக்குது. நாங்க அங்கேயே இருக்கோம். இப்போ நீங்களாம் வாழ்ந்தது இந்த வீட்டுல தானேண்ணா? ஆமாம்மா, நாங்க சின்ன வயசுல அந்த வீட்டுல தான் வாழ்ந்தோம். எப்படின்னா அந்த கிழங்கு போடுறீங்கல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குதா அதுல? கிழங்குகள் அது கிழங்கு வந்து ரேட்டு வித்தா ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கும். ரேட்டு வைக்கலாம் கிடைக்காது. அது இந்த வருஷம் பொறுத்தவரையும் மழைகள் கம்மி. அதனால கிழங்குகள் வந்து சரியான விளைச்சல்கள் இல்லை. நிச்சயம் இல்லை. ஆமா, வந்து போனா போச்சு, அவ்வளவுதான். அதையும் வந்து டெய்லி இங்க எல்லாம் நைட்ல இருக்கணும். பேட்டரி அடிச்சுக்கிட்டு இங்க சுத்தின்னு இருந்தோம்னா ஏதோ பார்க்கலாம். இல்லைன்னா நினைச்சுக்க அது காட்டு பண்ணிகளே சாப்பிட்டு போயிடும். அங்கங்க சின்ன சின்ன வீடுகள் போட்டு இருக்காங்க. சில்வர் ஓக்லாம் பழமையான மரமானா? ரொம்ப மரமா இருக்கு இந்த சவுக்கு மரம். இல்ல இப்போ இலசா மரம். அது அடியில அறுத்துட்டாங்க. அறுத்து அது மறுபடியும் துளிர் விட்டு மறுபடியும் வந்தாங்க. ஆமா. சரி, தேங்காய் நல்லா பெருசா இருக்கு. பருப்பு காய் நல்லா தான் இருக்கு. கீழே பாக்கிறதோட கொஞ்சம் காய் நல்லா காயெல்லாம் நல்லா இருக்கு. மண் வளமெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. தண்ணி நீர் தான், தண்ணி தான் இல்லை. தண்ணி இருந்தா இப்ப கூட பிரச்சனை நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் நஞ்சு நெல் கொஞ்சம் பண்றாங்க. இங்க சுத்தமா 0 தான். ஆமா, 0 தான். எப்போ ஏதோ இல்ல, இந்த வருஷம் மழைகள் ரொம்ப அந்த போர் ஏதோ ஒரு 5 பேர் போட்டுக்கிறாங்க. அதுல வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை. அதனால இந்த வெயில் காலத்துல சமாளிக்க முடியல. போட்டாலும் நெல் நட முடியாது. அதனால காஞ்சிடுது. குடி தண்ணிக்கு ஓகேவானா? பரவாயில்லையா? குடி தண்ணி இப்போ ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இல்ல, இங்கிருந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல ஒரு ஆறுகள் வந்துச்சு இல்ல? ஆமா, ஓடை வந்துச்சு. அந்த ஓடைகள்ல அந்த ஓடையே இங்கிருந்து தான் வருது. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்க அப்பா அம்மா இருக்கும்போது அங்க ஆத்துல தான் தண்ணி எடுத்தாங்க. தண்ணி போய் எடுத்துன்னு வருவாங்க சமைக்கிறதுக்கு. இதுலதான் போயிட்டு வரணும் தண்ணி எடுக்க. இதே வழிதான், இந்த வழியே தான் போவாங்க. கீழே எல்லாம் மாட்டு சாணமானா? ஆமா, இது எருவு. மாட்டு சாணம். பரவாயில்ல, இயற்கை விவசாயம் பண்றீங்க. இயற்கை ஏதோ மாடு ஆடு இருக்கு, அதனால பண்ணிக்கிறோம்.
நல்ல விஷயம்ண்ணா. இப்படி போயிடலாமா? இப்படி போலாம். இதெல்லாம் மழை வரதுனால உழவு விட்டு ரெடியா வச்சிருக்கீங்க. ஆமாமா. எத்தனை மாசம் மழை வருமானா? வைகாசில வருமா? வைகாசில ஏதோ எங்களுக்கு வந்து பங்குனி மாசம் சித்திரையிலே தொடங்கிட ஸ்டார்டிங் ஆயிடும். இந்த வருஷம் மழை இல்லை. சித்திரை பிறந்து 10 நாள் ஆயிடுச்சு இல்ல? ஆயிடுச்சு. எங்களுக்கு இப்போ நாள் வந்து மழை பேஞ்சினே இருக்கும். இப்ப இல்ல மழை பெய்யறத காணும். இந்த வருஷம் மழை இல்லை. சுத்தி எல்லாம் உழவு விட்டு ரெடியா இருக்கு. ஆமா ஆமா. மழை வந்தா ஓகே. என்னென்ன விதைக்கிற மாதிரி பிளான்? மஞ்சள் போட்டுடலான்னு. மானாவாரி மஞ்சள். ஏன்னா மஞ்சள்லாம் இது எறும்பு எல்லாம் சாப்பிடாது இல்ல? எறும்பு அதுக்கு இந்த மயில்கள் தொல்லை அதிகம். மயில், இந்த எருமைக, காட்டு பன்றி தொல்லை அதிகம். அதிகம். அதை போட்டு கொஞ்சம் சாப்பிட்றது இல்லை. அதனால இது மாதிரி பண்றது. மஞ்சள் மானாவாரியா போட முடியுமாங்கண்ணா? போடலாம். நாங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 10-15 வருஷமா முன்ன இருந்து போட்டுன்னு தான் இருக்கிறோம். விளைச்சல் அது ஈக்குவலா இருக்குமாண்ணா? இப்ப தண்ணி விடுறாங்கல்ல, அதுக்கு இணையான விளைச்சல் இருக்குமா இல்ல எப்படி? இல்ல குறைவா தான் இருக்குமா மானாவாரினால? மானாவாரி என்பது குறைவா தான் இருக்கும். இது வந்து அவுட் அண்ட் வெயிட் காட்டும். இது ஆமா, இந்த மஞ்சள் வெயிட் காட்டும். நல்ல அங்க வந்து மஞ்சள் வந்து 5 கொப்பரை போட்டாதான் ஒரு மூட்டை வரும். இங்க வந்து 3-3.5 போட்டாவே ஒரு மூட்டை வந்துடும். இதுதான் லாபங்கிறீங்க? ஆமா. இது ஏன் பண்றாங்கன்னா, இந்த பன்னிகள், காட்டு விலங்குகள் சாப்பிடாம இருக்குதுன்றதுக்காக பண்றாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் குடியிருக்க வீடானா? குடியில சும்மா அப்படியே காட்டுல அந்த ஆடு அது கட்டுறாங்க. ஆமா, பண்ணிக்கிறாங்க. அது விவசாயத்துக்கு மட்டும் தங்கியிருப்பாங்க போலங்க. சும்மா நைட்டுகள் அந்த தோட்டத்துல ஏதாவது பயிர்கள் போட்டா பாதுகாக்கிறதுக்காக. காட்டு இறமைகள் அது வருது இல்ல? அது ஏதாவது நைட்ல இருந்து முடிப்பாங்க. ஆடு மரம் கட்டிக்கலாம், மனுஷனும் தங்கிக்கலாம். சொல்ற மாதிரி நைட்டு ஒரு சேஃப்டி பாதுகாப்பு. ஆமா. கீழே நெல்லாம் போட்டிருப்பாங்க போடலாம் கீழே. ஆமாம்மா. அது போர் ஒன்று இது போட்டுக்கிறாங்க. இது ஒரு போர் போட்டு இது ஏதோ பூஞ்செடி வச்சு இது. இதெல்லாம் சித்தேரி போயிருமாண்ணா? இல்லை, அங்கதான் வருது. வாழைப்படி தான். வாழைப்படி தும்பல் வாழைப்படி ஆத்து ஒரு லைன் தான். வாழைப்படி மார்க்கில் தான். இங்க பால் எடுத்துன்னு போறாங்க. பால் எடுத்தா சித்தேரியில் ஊற்றிட்டு நேராக அவங்க வந்து மன்னூர்ல வந்து கலெக்ஷன் கொடுத்துறாங்க. அங்கேருந்து அப்படி எடுத்துன்னு போயிடுறாங்க. வயலை பார்க்கலாமாண்ணா? வாப்பா. என்னண்ணா கரும்பா? கரும்பு. இவர்கிட்ட ஒரு தண்ணி இருக்கும் போல. ஏதோ ஏதோ தண்ணியில ஏதோ குடிக்கிறதுக்கு, ஏதோ பூசிக்கு ஏதோ பயன்படுத்துறாரு. பரவாயில்லண்ணா, ஏதோ சமாளிக்கிறாரு. அங்க இருக்கு பாரு, அந்த போர்னு பிரச்சனை. இந்த நெல் போர் பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை. அது நல்லா தண்ணி வசதி. இதெல்லாம் வந்து இவரோட சொந்த தேவைக்கானா? ஆமா, சொந்த தேவைக்கு தான். கூட ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா ஆமா. இங்க யாரும் ஒரு 6 மாசத்துக்கு வாங்க தேவையில்லை. இதெல்லாம் காட்டை ஒட்டி இருக்க மாதிரி இருக்குண்ணா. காட்டு. ஆமா, காட்டு இறமைகள் வருது. அவங்க அங்க இருந்து லைட் போடும் நைட்ல இருந்து பாதுகாக்கிறாங்க. ஆளுங்க கிட்டே இருந்து பராமரிச்சுட்டே இருக்கணும். நீங்க இரவு நேரத்துல பேட்டர் போட்டு சுத்தின்னு பார்த்துன்னு தான் இருக்கணும். பார்க்காம விட்டுட்டீங்க, இறம சாப்பிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பண்ண கண்ணசரம் விடிய முழிச்சிருக்கணும்னா அவ்வளவுதான். ஏதோ ஒரு தூக்கம் வேண்டியது தான். அது ஒரு குறிப்பிட்ட டைம் பார்க்க வேண்டியது தான். நாய் கடிக்குமாண்ணா? கடிக்காதான். செட்டு போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? இதுல தங்கிக்கிறது. இதுல கட்டி போவோம், இதுல படுத்துக்கிட்டு முடுக்க வேண்டியதுதான். நம்ம எப்படி லைட் அடிச்சு முடுக்குவாங்களா? லைட் அடிச்சு முடுப்பாங்க. பயந்துட்டு போயிடும். பயந்துட்டு போயிடும். இதெல்லாம் தங்கிக்கிறதுக்கான வீடாங்கண்ணா அதெல்லாம்? ஆமா, இங்க தண்ணி வசதி கொஞ்சம் அங்க இருந்து போர் இருக்கு. அதனால இங்கே தங்கினா இப்படி பார்க்க இது பண்ணிருக்கு. சுத்தி செவுரு இல்ல, இதுதான் சீட்டு தான். சீட் அடிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குங்கண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து கீழே ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட். அந்த வேலி போட்டிருக்கிறதோட நம்ம விவசாய நிலம். ஆமா, வேலி போட்டுக்கிறதோ என்னோட விவசாய நிலம். பலாப்பழம் சீசன் ஆகணும் இப்போ இல்லை? பலாப்பழம் ஆமா சீசன் தான். சீசன் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் வர்றதுக்கு. சித்திரை வைகாசி ஆமா வரும். இன்னும் ஒரு மாசம் போனா ஏதோ ஒன்று வரும். இருக்கிற பலா மரங்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏங்கண்ணா? நல்ல பொருள் எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. பண்ணுறாங்கன்னா இந்த லைன் கொஞ்சம் பரவாயில்ல. பலாமரம் ஏற்காடு லைனை விட
இந்த டைம் கொஞ்சம் பலாமரம் பயங்கரமா இருந்துச்சு ஒரு 10 ஆண்டுக்கு முன்னையே பலாமரம்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க. இப்போ கூட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இந்த அங்க ஒரு மரம் பெருசா இருந்துச்சு, எல்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க. எப்படி அறுத்து வித்துருவாங்களா? ஆமா, அறுத்து வித்துறாங்க. என்ன காரணம் அறுக்குறாங்க அப்படி? அது மரங்கள் விளைச்சு நல்ல பழைய மரங்கள் ஆயிடுதா, அது விளைஞ்சு போய் காய்க்கலாம் பிடிச்சி அறுத்துடுறாங்க. இந்த பக்கம் சீதா மரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையாங்கண்ணா? இருக்கு, நீங்க அதுல வரும்போது பார்க்க எல்லாம் இருந்துச்சு. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆமா சார், இப்பதான் சீதா மரம் வந்து இங்க நம்ம ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் போகணும் மேல, அங்க நிறைய கிடைக்குது. முன்னாடி மலை தெரியுதுல, அந்த மலையில எல்லாம் மேல ஊர்லாம் இருக்கு. இது இந்த மலை பக்கத்துல ஒட்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது, இங்க ஒரு ஊர் இருக்கு. இதை விட்டு இந்த புறம் போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ஊர் இருக்கு. அது அங்க தெரியுது பார்த்தீங்களா கொஞ்சம். ஆமா, அது வந்து மெதிக்காடு, அங்க ஊர் இருக்கு. அப்படியே போனீங்களா அந்த வழியை வச்சுக்கிட்டு கூட போகலாம். சித்தேரி டவர் கம்பம் கூட எனக்கு தெரியுமா, இந்த புறம் அதுக்கு நேரம் இருக்கு. நீங்க இந்த புறம் அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா டவர் கம்பம் கூட தெரியும். ஆனா இங்க இருந்து பார்க்கலாம் ஏதோ காடு மாதிரிதான் இருக்கு. ஆமா, மலைப்பகுதி எல்லா கிராமங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த வீடு வனப்பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால எல்லாம் காடு மாதிரிதான் தெரியும். அதான் வீடு இருக்குது, மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கறத யாருக்கு புதுசா நீங்க டவுன்ல சிட்டிக்குள்ள இருந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆமா, புதுசா வந்தீங்கன்னா அவங்க என்ன காட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ரோட்ல போலாம் அவ்வளவுதான். டவுன் பக்கத்துல இருந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வராங்க. சுத்தி பார்க்க வராங்களாண்ணா? வராங்க, சும்மா இல்ல டவுனுக்குள்ள பழக்கம் வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க அவங்க வருவாங்க, அவங்களும் நல்லது விசேஷம் அது இதுன்னா வருவாங்க போறாங்க. நம்ம ஆளுங்களும் அவங்க கிட்ட பழக்கம் வச்சுக்கிறாங்க, போறாங்க வராங்க. ஏதோ இப்பயும் வேணுன்ற அளவுக்கு கரண்ட் கிடையாது. ஏதோ பாத்தீங்கன்னா மோட்டர் கூட சில நேரத்துல ஓடாது, குடிக்கிற தண்ணி எடுக்கிறது சிரமமா தான் இருக்கும். சப்ளை வோல்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படியா? ஆமா. எதனால அப்படி இந்த இடத்துக்கு இப்படி கொடுக்குறாங்க? இது மலைப்பகுதி காட்டுப்பகுதிக்குள்ள சுத்தின்னு வருது. அதனால அந்த மரங்கள் உரையிறதுனால அதனுடைய சப்ளை பழைய காலத்துல ஒரு 30-40 ஆண்டுகள் முன்ன போட்ட கம்பிகள் அது இத்து போய் எல்லாம் துருவு பிடிச்சிருச்சு. ரோடு கரெக்டா வர்றதில்ல. இவ்வளவுதான் கிராமம். அது அவ்வளவுதான், பார்த்தது மட்டும் அந்த கிராமம். அவ்வளவுதான். ரொம்ப குட்டி கிராமம் தான். ஆமா, சின்ன கிராமம். எல்லாம் நிறைய வில்லேஜ்கள் அப்படிதான் இருக்கும். பேரு ஊமத்தி, வித்தியாசமான பேரா இருக்கு. இந்த பேருக்கு என்னன்னா காரணம்? அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் வனத்துறையில கொடுத்த சோலாரானா எல்லாமே? ஆமா, வனத்துறை இரவு நேரங்களில் மின்சாரம் இல்ல, கரண்ட் இல்ல, அது நைட்ல அது எரியும். இது எல்லாமே கவர்மெண்ட்ல நமக்கு மானியத்துல கொடுத்த வீடு தான் எல்லாமே. ஆமா, அவங்க சும்மா அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 2-3 லட்சம் கொடுத்தா அவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கட்டிக்கிறாங்க. இந்த ஊர்ல திருவிழாக்கள் பண்டிகைகள் வரிசையா இருக்குமாண்ணா? திருவிழாக்கள் பண்டிகைலாம் இங்க அப்படி ஒன்றும் ஃபேமஸா கிடையாது. ஏதோ ஒரு கோயில்கள் கட்டி மேலதான் விசேஷங்கள் செய்வாங்க. அவர் இளந்துகள்ல வண்டி நிறுத்திட்டு இங்க வந்துக்கிறாரு, நடந்தே வந்துக்கிறாரு. இப்ப மெதிகாட்டுக்கு சித்தியாரிக்கும் 6 கிலோமீட்டர் நடந்துதான் வந்துட்டு இருக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் சந்து வீட்டுல இருந்துட்டு இன்னும் பார்த்து 1 மணி நேரம். 3 கிலோமீட்டர். நீங்க மெதிகாடா? மெதிகாடு. பைக் போகாதா? பைக் போகும், பைக் இருக்கிறவங்க ஓட்டுறாங்க, இல்லாதவங்க நடந்தான் போய் ஆகணும். சித்தேரிக்கு இதுக்கு மெதிக்காடு போயிட்டு வரது ஒரு நாள் வேலையாயிடுது. அவங்க ஆனாலும் வெளியே இருப்பாங்க, பைக்கில் நம்மளோட கூப்பிட்டு வர மாட்டாங்க. நான் உடம்பு சரியில்லைன்னா இவங்க இருந்தா தான், பைக்கா இருந்தா தான் கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா நாங்க நடந்தேன், இல்லைன்னா திடீர்னு பக்கத்து பிடிச்சிங்கன்னா பமையெல்லாம் நாங்கெல்லாம் தூக்கிட்டு கூட போய்க்கிறோம், தூக்கிட்டு போவோம். இங்க சித்தேரிக்கா? சித்தேரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்ப 108 போன் பண்ணா ரோடு சரியில்லை அப்படின்னு அங்கே இருப்போம். இந்த ரோடு 108 வர முடியாது. அந்த ரோடு இப்போ வரலாம். முன்னெல்லாம் அந்த ஜல்லிகள் போடாத முன்ன வர முடியறது இல்ல, ரொம்ப சிரமங்கள் அதிகம். ரீசெண்டா தான் வருது. ஆமா, அதையும் ஜல்லி போட்டோம்னா அதையும் மழை காலத்துல பேத்துக்குச்சுன்னா அதான் அவனும் வரமாட்டான். ரொம்ப சிரமம். நாங்க வாடுறோம், அரசாங்கம் என்ன பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
இப்ப கொடுக்குறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஜல்லி எல்லாம் தூக்கிடுச்சுன்னா இதுக்கு மேல ஜல்லி போட்டு விட்டோம். அதுக்கு பின்னால தார் போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். தார் போடலாம் மேடு பள்ளம் இறங்கும் போது பல்ட்டி எல்லாம் சாஞ்சி வண்டி உள்ளது காலகை தான் முடிக்க போறோம். அது மேல மழை காலத்துல வரீங்க பள்ளிக்கூடத்து வண்டி நிறைய எப்படி நிக்குது, ஒரு வண்டி கூட நிறைய மாட்டுதுன்னு அப்புறம் தெரியும். அப்ப போலாம் வாங்க, மழை காலத்துல வரும். மழை காலத்துல வாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டம். பைக் இல்லாம ஒண்ணும் மோசமான இல்லாம நிலைமைலாம் வாழ்ந்துட்டாங்க. இப்பதான் அந்த ஜல்லி போட்டு விட்டுருக்காங்க. இது பாருங்க, அதுல இருந்து அண்ணாண்ட ஜல்லி இல்ல. நான் 2 கிலோமீட்டர் தான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போனா அது பாருங்க, அங்க ஒரு நெட் இருக்கு, அதுல போய் பாருங்க. மலையில வாழ்றவங்க இங்க வந்து வனப்பகுதி வாழ்றவங்க வன விலங்கோட சேர்ந்தவங்க மாதிரி தான். காட்டு விலங்கு மாதிரி தான் அங்க வாழ்றதே. காட்டு விலங்கு மாதிரி தான். காட்டு விலங்கும் மலையில வாழ்ற மனிதனும் ஒண்ணே. அப்படிதான் எங்க புழப்பு ஓடி நிக்குது. ரோடுகள் இருந்தாவே அடிப்படை வசதிகள் தானே வந்துடும், ஈஸியா வந்துடும். ரோடு இல்லைன்னா ஒரு லாரியில கொண்டு வர அந்த பொருளை அதை என்ன பண்ணுவான், டிராக்டர்ல கொட்டி அது 10 நடையா, ஒரு லாரியில வரத 10 நடை இந்த மண் ரோட்ல எடுத்துட்டு வந்தா எந்த டெண்டர் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க வந்து வேலை செய்ய முடியுமா? யாரு? செலவு தான் அதிகமாகும். அதனால அந்த குண்டூர் மடவு, நெறிக்காடு, வெள்ளிவடவு, ஊமிச்சி, மாம்பாறை, நிலமாகடை, இந்த கிராமத்துக்கு போற ஒரு ரோடும் போல வழி இல்ல. ஒழுங்கா ஜல்லியும் போல ரோடு இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிங் எதுவுமே இல்ல. கரெக்டா கரண்ட் கூட கிடையாது எங்களுக்கு. மழை சீசன் வந்துருச்சுன்னா கரண்ட்டுக்கு ரொம்ப அதிக தொல்லை. கரண்ட் வராது. மழையில் நின்று இப்படி வெயில் அடிச்சா அரைக்குறை வரும், இல்லைன்னா அதிகம் வராது. இத்தனை கிராமத்துக்கு எங்களுக்கு எந்த வழி இல்லை. அந்த ஒரு கிராமத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு ரோடு போட்டு கொடுக்கலாம். இப்போ தனியா ஒரு தீவு மாதிரி தான் மாட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒரு தீவு தான். அதெல்லாம் ஒரு தீவு தான். அது மாதிரி அந்த லைன் எடுத்தீங்கன்னா ஒரு பேரேரி புதூர், எந்த பக்கம் அது, அதுல இருந்து சுத்தியில இருந்து அப்படி 3 கிலோமீட்டர் உள்ளார போகணும். அந்த அப்புறம் போனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 2-3 பஸ் போகுது, 2 அடி போகுது, 2 பஸ் போகுது. அவங்களுக்கு பிரச்சனை ஒரு 4-5 டைம் போயிடுது. இப்ப புதுசா வந்து அந்த அப்புறம் எடுத்தீங்கன்னா கலசப்பாடி இப்பதான் வந்து ரோட் சாலை போட்டாங்க. இப்பதான் போட்டு மினி பஸ் போயிட்டு மினிஸ்டர் வந்து திறந்து. ஆமா மினி பஸ் போயிடுது. அதே மாதிரி ரோடு போட்டு பஸ் சரியா போறதுன்னு கேள்விப்பட்டாங்க. ஏன்னா ரோடு கொஞ்சம் இதா போட்டாங்கனால பஸ் போக முடியலங்கிற அது. அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியக்கடை லாஸ்ட் பஸ் அந்த அப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் ஊர் இருக்குது. ஆனா ரோடு போடல. அந்த ஊரும் இது மாதிரி இங்க இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். அதே மாதிரி வேளாம்பள்ளின்றதான் அந்த ஊரும். 7 கிலோமீட்டர். புதூர் டாப்பிங் வந்து அது வந்து குறைமத்து பழக்கம் சொல்லுவாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வளாம்படி மட்டும் கிராமத்துல தனியா விளாம்பாடி விளாம்பள்ளி. அது 7 கிலோமீட்டர். அவங்களும் மண்சாலை தான். எந்த இடம் இல்ல, பஸ் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு பஸ் கிடையாது, எதையும் கிடையாது. மண்சாலை தான். அவங்க கலசப்பாடி தாண்டி போகணுமா? இல்ல இங்க சித்தியர்ல இருந்து இங்க சித்தியர்ல இருந்து குறைஞ்சபட்சம் 10 கிலோமீட்டர் வந்துடும் அந்த ஊருக்கு போறது. எந்த கிராமத்துக்குமே வந்து போக்குவரத்து வசதியே கிடையாது. இந்த கிராமம் பகுதி மட்டும் தான் ஒண்ணு. இப்ப சொன்னா நொச்சுக்கோட்டை அது ஒண்ணுதான் தனியா போயிட்டு இருக்குது. அதான் நீங்க சொன்னது 5-6 கிராமம் சொன்னீங்கல்ல, இந்த கிராமத்துக்கு எதுவும் கிடையாது, எதுவுமே இல்ல. எல்லாம் மண் சரிவாயிருங்களா? அது எல்லாமே மழை பெய்ஞ்சு பாருங்க சரிவாகி இதாயிடுச்சு. அதான் நீங்க கிளீன் பண்ணிருக்கீங்க. இப்ப இது பஞ்சாயத்துல வந்து இப்ப வந்து அந்த இது போட்டு கொடுக்குது, சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. சிமெண்ட் ரோடு. ஆமா, பஞ்சாயத்துல. இங்க தண்ணி டேங்க் இருக்குன்னா அது தண்ணி டேங்க் பயன்பாட்டுல தான் இருக்கா? பயன்பாட்டுல இருக்குது. தண்ணி வரதில்ல, இங்க வரதில்ல. ஒகேனக்கல் தண்ணி தான் அங்க வந்துட்டு இருந்துச்சு. ஒகேனக்கல் தண்ணி அது இப்ப வரல. அந்த தண்ணி கூட எங்க ஊருக்கு வரதில்ல. அது என்ன கிராமம்? அது மேல ஒரு அது மண்ணூர். அது மண்ணூர். அது ஒரு நந்தல தான் வந்தேன் இப்போ. அந்த வழியில வந்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ அந்த வழியில வந்திருக்கீங்க. பைக் எடுத்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் இழந்த கடை வந்துட்டேன், எனக்கு தெரியாது. ரோட்ல தான் இந்த ஊருக்கு வரலாம், எனக்கு தெரியாது. ரோட்ல இருந்து இதுல தான் வந்திருக்கணும் இந்த ஊருக்கு. அது அப்படியே வந்து துருவா சித்தேரிக்கு தான் போவோம். சித்தேரி போயிடும். நீங்க அங்க இருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த வழியில இங்க அந்த தார் சாலையில இருந்து இப்படி உள்ள வந்தீங்கன்னா மண் ரோட்ல இங்க தான் வரும். அது இதுலதான் வந்திருக்கணும். நீங்க இப்படித்தான் வரணும். அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்களே ஐயா. அதுதான் இப்ப எல்லாம் போறோம். இப்ப போர்டு காட்டி இருக்கிறாங்க எங்களுக்கு. இத்தனை கிலோமீட்டர் நான் ஜல்லி போடுறேன், இத்தனை கிலோமீட்டர் நான் தார் போடுறேன்னு சொல்லி இப்ப இந்த பஞ்சாயத்து தலைவர் பேசுறது, வர எம்எல்ஏ பேசுறது எல்லாமே பேசுறாங்க. எந்த செய்யறாங்க எங்களுக்கு. சரிங்க, டெய்லி இதெல்லாம் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? டெய்லி போறதும் வரதும். இப்ப நான் நடந்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா சித்தியர்ல வந்து இப்ப எங்க பையனுக்கு பொண்ணு பண்ணிருக்கிறேன். அவங்க வீடு தான் இப்ப கொஞ்சம் தனித்தாம சாப்பிட்டு விட்டு போலான்னு நினைக்கிறேன். திருப்பி அங்கதான் எங்க ஊருக்கு போகணும். இது என்ன வழிங்க? அது
இது வழியில சும்மா இது முன்ன போயிடுச்சு, அது கட் ஆயிடுச்சு. ஓ, என்ன ஊருக்கு போன வழி இது? இது இங்கேயே போய் தான் அந்த வழியில போய் அங்க மெதிகாட்டுக்கு ஓ, இது மிதிக்காடு. கட் ஆயிடுச்சு. இப்போ அது நேரா போச்சு. ம். ஊமத்தி, குண்டல், மடுவு. குண்டல் மடுவு, வெள்ளி வளவு, மெதிகாடு. இது ஊமுத்தி. ஊமத்தி. அடுத்தால நிலமங்கடை, அடுத்தால மாம்பாறை. இது போனா அப்படி ரோடு இப்படி மேல ஏறுது இந்த பக்கம் மேல. பாருங்க பாலம் பாருங்க. இதுல போயிட்டாங்க எல்லாம் அந்த இப்ப சொன்ன பச்சா. இப்ப இங்க நேரா போனா என்ன ஊருங்கய்யா? அதுதான் இங்க நேரா ரோடுக்கு நேரா போனா குண்டல் மடுவு. குண்டல் மடுவு. இப்ப மேல போனா மாம்பாறை, சித்தேரியா? இப்படி போனா மாம்பாறை, நிலமங்கடை, சித்தேரி போயிடலாம். ஓ, இந்த குண்டல் மடுங்கிற கிராமத்துக்குலாம் மின்சார வசதி எல்லா வசதி இருக்குங்களா? அது இருக்குது. கண்டு வச்சா தான் மழை காலத்துக்கெல்லாம் வரதில்ல. இப்போதைக்கு வந்துருக்குது. மழை அதிகமாக பெஞ்சுன்னா மழைக்கெல்லாம் இல்லை. எல்லாம் மேடாக தான் இருக்கும் போல. எல்லாமே எடுத்தாங்க. வெயிலெல்லாம் இல்லை. இந்த போர்லாம் இப்போ தான் வச்சாங்களா? அதெல்லாமே வச்சு இப்போ தாங்க எவ்வளோ தம்பி 2 மாதம் ஆச்சுடா. ஓ, இந்த பாதை வெட்டி ஜல்லி போடுறதுனால வச்சுருக்காங்க. எவ்வளோ நாளாச்சு? 1 மாதம் 2 மாதம் ஆகுமா? ஊமத்தி, குண்டல் மடுவு. இப்படி போனா மாம்பாறை, சித்தேரியா? லம்மாங்கடை. இந்த வழியில் தான் நாங்கள் போய் ஆகணும். இதில் தான் போகணும். நீங்கள் இப்போ போனீங்கன்னா இப்போ போகிறாங்க பாரு, இவங்கெல்லாம் போனால் சித்தேரி தான் போகிறாங்க. சித்தேரியா? ஆமாம். அதில் தான் வந்துருக்கணும். ஆக்சுவலாக வந்திருந்தா ரோட்டில் வந்திருந்தா. ஆமாம், இதில் வந்துருக்கலாம். எங்கள் ஊருக்கு அதை பாருங்க. எங்க ஊர் இருக்க மாதிரி தெரியல. அதான் சும்மா ஒன்று தெரியுது பாருங்க. அது ஏதோ ஒரு அதே ஊர் தான். வெள்ளை தெரியுது பாருங்க. அங்கங்க சொட்ட சொட்டே தெரியுது மேல. அதான் பாருங்க, இன்னும் கொஞ்சம் முன்ன போவாங்க. ஆமா தெரியுது தெரியுது. சின்ன சின்னதா அந்த மரங்கள் தெரியுது. மரங்கள் இருக்குதல்ல, அந்த கீழக்கு பாருங்க, அதுதான் அதுக்கு இது. அதே தான் எங்க மெதிகாடுன்ற. இப்போ போய் மேல ஏறணுங்களா? இப்படி போய் குண்டல் மடுக்கு இப்படி நேராக போயிடும். இப்படி பாதை இப்படி கொடுத்து திருப்பி மலை மேலே கொஞ்சம் போய் ஒரு கிலோமீட்டர் விளாப்போம் மேலே. அது மண்ணூருங்களா? அது மண்ணூர். வரங்கய்யா, ஒரு நாள் அடுத்த வாரம் குண்டல் மடுவு மெதிகாடுலாம் வரேன். நீங்கள் பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் மெதிகாடு. நல்லா பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கூட பாரு, அதை தெரியுது பாருங்க. பார்த்தீங்கன்னா 2 அதை இந்த வீடு அந்த வீடு தெரியுது. சின்ன சின்ன இதெல்லாம் தெரியுது. அது மரத்து உள்ளார இருக்கிறதுக்கு அப்படி இருக்குது. இந்த மலையில இவ்வளோ ஊர்கள் இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. மொத்தம் வந்து 68 கிராமம். மலை மேலே மட்டும் சித்தேரி மலை மட்டும் 68 கிராமம். இங்கே அங்க காட்டுக்குள்ள இன்டீரியரா போய் குடியா இருக்கீங்க. எல்லாம் காட்டுக்குள்ள அந்த காலத்துல வந்தது, பாட்டு காலத்துல நம்மளுக்கே தெரியாது. மேக்சிமம் ரோட்டை ஒட்டி கிராமம் கம்மியா இருக்கு. எல்லாமே அடர்ந்த காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊர் இந்த ஒட்டு இருக்காது, பக்கம் பக்கம். அதான் காட்டுக்குள்ள தனித்தனியா இருக்கிறீங்க. தனித்தனி இது தனியா இருக்குதா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிலமாங்கடை இப்போ ஊமத்தி சொல்றேன் பாருங்க, அது ஒட்டா இருக்கும். 2 ஊருக்கு ஒட்டி ஜாயிண்டா இருக்கும். இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரு கொஞ்சம் ஜாயிண்டா இருக்கும். மெதிகாடு அப்படியே போனா பாரவளவு, அப்படியே குண்டல் மடுவு, அப்படியே வெள்ளி வளவு, அந்த ஊர் போன ஜாயிண்ட் ஆயிட்டா மறுபடியும் இந்த வழியில தான் வந்தாகணும். ஒரே வழிதான். இது ஒரே வழிதான். இந்த வழி இதுல இருந்து ஜல்லி விற்பரம் பண்ணிட்டு தான் அங்க பஞ்சாயத்துல போட்டுக்கிறாங்க. இந்த ஊர் தான், நாங்க அந்த ஊர் தான். இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னும் போறதுக்கு, நான் போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அப்படியே கிளம்பிட்டீங்க? நடந்து போயணும். 2 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுது. அவ்வளவு வெயில் காலம் இல்லையா, பொறுமையா தான் நடந்து. ஆமா, குழந்தைலாம் ராத்திரில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வயசுக்கு முன்னாலாம் அந்த சின்ன பாதை நடந்து போறமே, வெயில் ஒருத்தெல்லாம் கறக்குது. அதான் இது கொடிவழி பாதை. ஆமா, கொடிவழி பாதை. வகுத்தள்ளி பிடிச்சின்னா தூக்கு கட்டி தான் முன்ன ஒரு ஆள் பின்னால ஒரு ஆள் தூக்கிட்டு போவோம். நானும் அப்படிதான் வாங்குவோம். எங்களால தூக்கிட்டு போனாங்களா எங்க அப்பா எங்க அம்மாலாம். என்ன எங்க பையனுக்கே குழந்தை பிறந்து நைட் நேரத்தில் தூக்கிட்டு போயிருக்கிறோம். இந்த ரோடுங்கிறது இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2024 26 23 வந்துச்சு. இந்த கொஞ்சம் இது பார்த்த மாதிரி வெட்டினது 23 ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அங்கே விவசாயம் எப்படிங்க அங்க ஊர்ல? உங்க ஊர்ல எல்லாம் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா சாமை, ராக்கி. இப்ப போடுறீங்களா? அதெல்லாமே பரவாயில்ல. மஞ்சள் இப்ப அந்த மேட்டுக்காட்டுக்கு போடுறோம். மஞ்சள் போடுறோம். இப்போ அந்த 3 தானியம், அந்த கம்பு போடுவோம், அதை எடுக்குவோம். இந்த இதுதான். அப்புறம் இப்போ அந்த சாமை எடுத்துட்டோம்னா பீனிஸ் போடுவோம். பீனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரலாம், 20, ஒரு 50 கிலோ, ஒரு 40 கிலோ, 30 கிலோ கிடைக்கும். இவ்வளோ தான் எடுத்துக்கிறோம். மஞ்சள் தண்ணி இல்லைல்ல,
மேட்டுக்காட்டே நாங்கள் போடுவோம். மேட்டுக்காட்டு பயிர் தான் எந்த பயிரும் மழை பெஞ்சா வரும். அதுக்கு முன்னாடி அதை நாங்கள் தண்ணி வச்சுக்கலாம் அதிகமாக இல்லை. சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணூரில் ஒரு 100 வீடுக்கு இதுன்னா ஒரு 25 வீட்டுக்கு வயல் இருக்கும். பலாமில்லையும் அப்படி தான். ஒரு பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட ஒரு 500 வீடு இருக்குதுன்னா ஒரு 150 வீட்டுக்கு வயல். இந்த வாடை பரம்போக்கு நிலமெல்லாம் அப்படி ஓட்டி தக்காளி வைக்குவாங்க, மஞ்சள் போடுவாங்க, நெல் நடுவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊர்லலாம் வந்து எதுவுமே கிடையாது. அந்த மெதிக்காட்டிலலாம் மேட்டு பயிர் தான். இப்போ இந்த ஊம்பத்தி மாதிரி. ஆமாம், நிலமா மெதிக்காட்டெல்லாம் அதே மாதிரி தான். எந்த நீங்க பயிர் அங்கேயாச்சும் தான் ராகி சாம போடுறாங்கன்னு சொல்றீங்க, இங்க அது கூட எதுவுமே இல்லையே, ஒரே ஃபுல்லா கிழங்கு தான் போட்டு வச்சிருக்காங்க. கிழங்கு இப்போ போட்டாங்க. இப்போ இந்த வருஷமும் இப்போ கிழங்கு போட்டுருந்துச்சு. எல்லாம் நாங்கள் இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்ணமேன வயசுலாம் எதுவும் கிடையாது. மோசமான நிலமெல்லாம் வாழ்ந்தோம். இப்படி எங்களுக்கெல்லாம் எதையும் இல்லாதே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி ஒரு காட்டு மிருகங்கள் மாதிரி தான். ஆமாம், நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு என்ன பண்ணுறோம். கஷ்டமா இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த தடப்பாதை எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் அப்படி. இப்போ நான் கர்நாடகாவிலேருந்து வந்து இப்போ தான் போன வேலைக்கிழமை தான் வந்தேன். இப்போ உங்க வேலை செய்றீங்களா? அங்கே வேலைக்கு போனேன், கூலி வேலைக்கு. எஸ்டேட் வேலையா? ஆமாங்க, காப்பி தோட்ட வேலைக்கு போயிட்டு வேலைக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கிறேன். ஓட்டு போட்டு திருப்பி. இப்போ நம்ம கிராமங்களில் பசங்கள்லாம் ஓரளவுக்கு பெருசா படிக்கிறாங்களே இல்லை எப்படி? பசங்களாம் 10வது 8வது 9வது இப்படி எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் இந்த எல்லாம் பணங்க வயசு இருந்தால் தானே அங்கே படிக்க வைக்க முடியும், மேல் படிப்பு. இப்போ யாரும் பெருசா இங்க படிச்சு பெரிய உள்ள வேலையில யாரும் இல்லை. இல்லை, ஒரு அளவுக்கு அந்த கொஞ்சம் அந்த பக்கத்தில் அந்த ரோடு வயசுலாம் இருக்கிறாங்களா இல்லையா, எல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கலாம் பணம் கொஞ்சம் வயசு எல்லாம் இருக்கிறீங்க படிச்சு எத்தனை பேர் தம்பி நம்ம சித்திரை மேலே இருப்பாங்களா எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அந்த ரோடு பக்கத்தில் இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. உள்ள கிராமத்தெல்லாம் அதிகமாக கிராமத்துல படிக்கல. 12வது காலேஜே படிக்கிறதுக்கே பெரிய கஷ்டம் தான். எல்லாம் இங்கே பணம் கட்டினா தானே, தனியாரில் போய் பணம் கட்டி படிக்க வைக்க முடியல. 10வது 8வது 9வது 12வது முடிஞ்சுன்னா பட்டுப்படியில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனால தான். இவங்க பசங்க 10வது படித்தாங்கன்னா முடிஞ்சுன்னா தான் காலேஜ் போகிறவங்களும் கொஞ்சம் இங்கே பணம் இருந்தால் தானே காலேஜில் கொண்டு போய் சேர்த்த முடியும். இப்போ அதே நிலைமை தான். இப்போ நடந்துட்டு தாங்க, இப்போயே நடந்துட்டு தாங்க. நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வீடு கட்டிட்டாங்கன்னு இப்போ வந்து 3.5 லட்ச ரூபாய் வீடு கொடுக்குவாங்க. அது வந்துச்சுன்னா பெரிய பணம்னு சொல்லி நாங்கள் வீடு கட்டணும்னா அது மேத்திரிகளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அது வேலை செய்யறதுக்கு கணக்கு போட்டால் எல்லாமே அந்த சிமெண்ட்டு எல்லாம் எடுத்து கடங்கானா மேலே 2-3 லட்சம் ரூபா வந்துடும் கடை. அதுக்கு போக வேலைக்கு இப்படி தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு வருகிறோம். எல்லாம் சில பேர் வீடு கொடுக்குறாங்க 3.5 லட்ச ரூபா வந்தால் பெரிய வீடுன்ற 3 லட்சம் அட்டே சாமி கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. கட்டலாண்டி காட்டினா அதை மேதி கூலி ஆளுங்களுக்கு சிமெண்ட்டு கம்பி கொடுத்து பார்த்தோன்னா 2 லட்சம் 3 லட்சம் கடை வந்துடும். முடிச்சா வீடும் வேலை முடியாது. அங்கே வந்து 500 கல் ஏற்றிட்டு வந்தால் 9,000 வாடகை. கல்லுக்கு அல்லாத வண்டி வாடகை மட்டும் நாங்கள் வாடகை மட்டும் 9,000. எங்கேருந்து வர்றதுக்கு? அரூர்லேருந்து. அரூர்லேருந்து இப்போ எங்கள் உள்ளார பார்த்து. ஏன் இவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க? ரோடு மோசம். நான் தார் ரோட்டை வச்சுட்டுக்கிறேன். தார் ரோட்டில் நான் கொண்டு போய் வீட்டில் வேலைக்கு விட்டு வருவேன். இவ்வளோ தையா முடியும் என்னால். வீட்டில் என்னமோ பண்ணிக்க போ அப்படின்னு. பக்கம் தானே, ஒரு 20 கிலோமீட்டர் தானே இருக்கும். இப்போ சித்தி வரைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 30 கிலோமீட்டர் தான். ஆமாம். வாத்தமே தெரியாது. 30 கிலோமீட்டருக்கு 9,000 வாடகையா? எச்சா போடுறதா அந்த கரண்ட் தானே வருதா. ரோடு மோசமா இருக்கனால வாடகை ஜாஸ்தி. உள்ள கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு வச்சுக்கா, அங்கே எதனா வண்டி எதனா ஆயிடுச்சுன்னா அவள் தான் வண்டி நிறுத்திடுவோம். அப்புறம் கல் இறக்கிட்டு மறுபடியும் ஒரு 500 கல் ஏற்றிட்டு வரேன்னா 200 கல் 250 கல் இறக்கிட்டு அந்த 250 மொல்ல கொண்டு போய் தட்டிட்டு திருப்பி வந்து ஏற்றிட்டு போய் அந்த 250 கல் தருவோம். 2 வேலை வாடகை அப்படி கொடுத்து அதுலேயே பாதி கடன் வந்துடுது. ஏன்னா அவனுக்கும் வண்டி சிரமம் தான். வண்டி வேறு வர்றதுக்கு மழை பெஞ்சுன்னா அப்படியே இழுத்துட்டு போதும், வண்டி உட்காந்துக்கும். ஆமாம், வண்டி வெயிட்டுக்கு இழுக்கும், பிரேக் நிற்காது. பள்ளத்துக்கும் ரோடு மோசம். ஆமாம் மோசம். இப்படி என்ன பண்ணுறது, வீடு வந்துடுச்சுன்னா ஆட்சி போட்டு அறுத்துனாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களால் அதை திருப்தியாக பண்ணிக்க முடியல. வகுத்து கழுவுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியல. கடன் வந்துட்டு அவன் வேலைக்கு வர எடுப்பான்.
இப்போ இங்கிருந்து உங்களுக்கு எந்த ஒரு வருமானம் பிரயோஜனமே கிடையாது ஊருக்குள்ள. வருமானம் தான் காட்டில் வர்றதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ டிராக்டர் உழவு மாடு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இதாக பரவாயில்ல. இப்போ உழவு மாடு இல்லாத டிராக்டர் ஓட்டுறோம். டிராக்டருக்கு வந்து 1000 ரூபாய் போடுது. உரம் எட்டு வந்து போடணும். அவன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. உழவு காசு டிராக்டருக்கு டிராக்டருக்கு 1 மணி நேரத்துக்கு. அதில் கணக்கு போடும்போது உரம் போட்டு அது போட்டு காட்டில் விவசாயம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஆயிடும் காடு போடுறதுக்கு. ஆனால் 10,000 வருமானம் வரும். மீதி 10,000 கை காசு தான் போடணும். ஆமாம். அப்படி என்ன பண்ணுறது? அப்படி பிரயோஜனமே இல்லை. அதில் கடன் கட்ட முடியல, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படி பேசாத வேலைக்கு போகிற வேலை தான் எங்களுக்கு. இப்போ நான் போய் 2 மாதம் வேலை செஞ்சுட்டு தான் இப்போ தான் வந்தேன். மறுபடியும் நான் இப்போ எலெக்ஷனுக்கு தான் வந்தது. ஓட்டு போட்டு கிளம்பிடுவோம். வியாழக்கிழமை ஓட்டு முடியுதா, அடுத்த நாள் இப்போ ஆனால் 8 நாள் கூட நான்லாம் போய் சேர்ந்துருவோம் வேலைக்கு. வேலைக்கு தான். இப்போ இங்கேருந்து குரூப்பாக போயிருங்களா ஊரில் இருந்து? அப்படியே குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே 20 பேர் 30 பேர் கிளம்புவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 10 பேர் 20 பேர். இந்த ஊரில் 20 பேர், அந்த ஊரில் ஒரு பெரிய பெரிய ஊர். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலமகடன்றமா அது ஒரு 300 ஓட்டு ஒரு தடுத்தது. 300 ஓட்டுக்குதா? 300 ஓட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க வேலை செய்ய முடியாதீங்க. மீதி பேர் வேலைக்கு கிளம்பு. கொஞ்சம் வயசானவங்க மட்டும் தான் ஊருக்குள்ள இருக்கிறது. ஊருக்குள்ள இருப்பாங்க. நல்லா வேலை செய்யறவங்க உழைக்கிறவங்க வெளியில போயிடுறாங்க. நிறைய இடத்துல அப்படிதான் இருக்காங்க. இந்த மண்ணூரை ஒட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். மண்ணூரை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஒண்ணுமே இல்லை. நீங்க இப்படி போனோமா எல்லாமே போறோம், மாசமான நிலமையில தான் இருக்குது. இப்போ தாக்குது இங்க அந்த மாதிரி தான் அது எங்கேயும் வந்து பார்க்கணும். அடுத்த வாரம் வாங்க, ஓட்டு எலெக்ஷன் முடிச்சுட்டு கூட வாங்க. அங்கே போய் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வரேங்கய்யா, வாங்க. சரிங்க, நல்லதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி வரேங்கய்யா. நான் வந்துட்டு எங்கள் வீட்லேயும் எங்கே தாங்க இருக்குது. போகலாம் வாங்க.